ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசை தோசை யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு காலையில் டைமில் என்ன டிஃபன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா தான் நம்ம பண்ணுறோம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னால் நான் பார்க்கலாங்க வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் வந்து நான் நேற்று நைட்டே வந்து வாங்கின்னு வந்து க்ளீன் பண்ணி உப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நான் ஒரு டைம் சிம்டா பிடிச்சி சுட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். அது பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு 10-15 விசிலுக்கு மேலே வெந்துச்சு. ஆட்டுக்கால் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆட்டுக்கால் தேவையான பொருள் நான் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, பூண்டு, பட்டை லவங்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பொடி, தனியா கலந்த மிளகா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி வச்சு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கசகசா, சோம்பு, முந்திரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டை அதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொதிக்குது. இந்த ஆட்டுக்கால் கொதிக்கிறதுல இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதனால் பார்த்து தான் போடணும். அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியை தேய்ச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காயும் எடுத்து இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கலாம், இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வேகணும். நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் உப்பு. இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுங்காட்டி நம்ம வந்து தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அரைச்சி வந்துடலாம். பக்கத்தில் இடத்துல இட்லியே நம்ம ஊற்றிக்கலாம். வெயிட் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டோம் இல்லைங்களா, கத்திரிக்காயும் அங்கே பாருங்கள் நல்லா வெந்துச்சு தெரியுதுங்களா. இப்போ நம்ம வந்து இது இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு தழிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்துடுச்சு கத்திரிக்காய்லாம் தெரியுதுங்களா. நம்ம வந்து குழம்பு தழிச்சிக்கலாம் வாங்க. குழம்பு தழிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அந்த சோம்பு, கசகசா பேஸ்ட்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா இது மசிச்சுட்டு விட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அதை இறக்கி கீழே வச்சுட்டு தேங்காய் ஊற்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு வந்து ஒரு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து குருமாவில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம தாளிச்சதும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து கால் வேக வைக்கிறப்ப தான், ஆட்டுக்கால் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பே சேர்க்கலை. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் தாளித்து வச்ச மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துடலாம் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம பாருங்கள் இட்லி தான் செஞ்சுருக்கோம். இது வந்து தோசை, இட்லி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக செஞ்சு ஜாலியாக சாப்பிடுங்க எல்லோரும்.